என்ன இன்னைக்கு டோட்டல் கருப்பா வந்திருக்கீங்க? யாருக்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறீங்க? கருப்பு எதிர்ப்பு யாருக்கா? டேய், ஐபிஎல் பேட்ஸ்மேனுக்கு எதிரா எதிர்ப்பு தெரிவிக்கிறேன் பவுலர் சார்பா. ஏன் என்னாச்சு? என்னடா அடி என்ன அடிக்கிறாங்க? ஒரு மரியாதை இல்ல. முன்னெல்லாம் ஐபிஎல் பார்த்தா என்ன 140 அடிச்சா சேஸ் பண்ணிடுவாங்கப்பா, நல்ல விக்கெட் எடுத்தா டக்குன்னு மேட்ச் நம்ம எடுத்துடலாம்ப்பா அப்படின்ற மாதிரி ஒன்று தோணும். இப்பெல்லாம் என்ன அடிச்சாலும் பத்த மாட்டேது. 300 அடிச்சாலும் கஷ்டம் போல தான் தோணுது எனக்கு. எனக்கு புரியலங்க. ஒன்னே ஒன்று தாங்க தெளிவாக கேட்குறேன். ஒரு ஓவருக்கு ஒரு 6 அடிங்கன்னு கேட்டோம். இப்போ ஒரு ஓவருக்கு ஒரு சிங்கிளாவது அடிங்கன்னு கேட்குறோம். 6 பால் வெளில பறந்துகிட்டு இருக்குடா. இப்ப போராடுவோமா? போராடுவோம். ஐபிஎல் பேட்ஸ்மேனை ஒழிக்கும் வரை போராடுவோம். சேவ் பவுலர்ஸ் கூட போராடலாம். சேவ் பவுலர்ஸ் ப்ளீஸ், சேவ் பவுலர்ஸ். நீ கத்த மாட்டியா? நீ போராட மாட்டியா? நீ பேட்ஸ்மேனா? அதான் நடராஜன் 80 பவுல் வாங்கினாரு அந்த சைடு. அந்த 80 பவுல் இப்ப பேட் வாங்கிட்டு இருக்காரு. இனிமே பவுலிங் வேணான்னு சொல்லிட்டு அந்த நிலைமைக்கு ஆளாயிட்டு இருக்கு. ஏன்னா அவர் நல்லா தான் போட்டிருக்காரு, பிரச்சனை இல்லை. அவர் நல்லா போயிட்டு இருக்காரு. அடுத்த மேட்ச் செய்ய போதில்ல அவர் மங்களமோ. இனிமேல் பவுலிங்கு மரியாதையே கிடையாதுன்ற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆல் ஸ்போர்ட்ஸ் நேயர்களே அனைவருக்கும் வணக்கம். நான் சிட்டி, என் கூட நிதிஷ். இன்னைக்கு மிக முக்கியமான நாள். ஏன்னா இன்னைக்கு வந்து மும்பை இந்தியன்ஸ் வர்சஸ் டிசி மேட்ச் பார்த்துருக்கோம். இந்த மேட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான மேட்சாக தான் இருந்துச்சு மும்பை இந்தியன்ஸ்க்கு. ஏன்னா இவங்க ஒவ்வொரு மேட்சும் ஜெயிச்சா மட்டும் தான் மேலே வர முடியும் இருந்துச்சு. ஹர்திக் பாண்டியா ரொம்ப ஃபேஷனபிளான ஆள், எப்படியாவது மேலே கொண்டு வருவார்னு எதிர்பார்த்தா அவரு தான் மேலே வந்துட்டு இருக்காரு தவிர நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்டில் நடிச்சு அவர் டீமை மேலே கொண்டு வர மாட்டேங்கிறாரு தான் முக்கியமான தகவலாக இருக்கு. என்னதான் நடந்துச்சு மும்பை இந்தியன்ஸுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. ரொம்ப மண்ணை கப்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா நல்லா தான் பெர்ஃபார்ம் பண்றாங்க. ஆனா தோத்துக்கிட்டே இருக்காங்க. அது காரணம் என்னடா தம்பி? மும்பை இந்தியன்ஸ் மட்டும் இல்லைண்ணே, எல்லா பேட்ஸ்மேனுமே எல்லா டீமோட பேட்டிங்குமே நல்லா தான் பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அது என்னமோ உண்மைதான். ஆனா டிசி அப்பா மெக்கருக்கு ரிக்கி பாண்டிங் கோச்சா இருக்கும் போது இந்த பையனை தயார் பண்ணி அனுப்புனாருன்ற விஷயம் தெரியும். ஆனா இந்த பையனை வேர்ல்டு கப்புக்கு தயார் பண்றாருன்ற விஷயம் தெரியாம போச்சேடா. அதானே நினைச்சு பாருங்க. ஒரு பக்கம் டிராவிஸ் ஹெட், ஒரு பக்கம் மெக்கருக்கு ஓப்பன் இறங்கி அடிக்க ஆரம்பிச்சாங்கன்னா அவ்வளவு கப்பை அவங்க கையில கொடுத்து இந்த இதையும் வச்சிங்க, இனிமே எங்க கப்பு எந்த கப்பு எங்களுக்கு வேணாம், நாங்க எந்த டீமே கேட்கல, எழுதி தரோம், நீங்க தான் சாம்பியன், ஆஸ்திரேலியா ஒன் அண்ட் ஒன்லி த சாம்பியன் சொல்லி எழுதி கொடுத்துட்டு வந்துடலாம். சரியான அடி அடிக்கிறாங்க ரெண்டு பேரும். டிராவிஸ் கிடையாது. இப்ப வார்னர் இப்ப நான் T20 மட்டும் தான் ஆடுவேன்னு சொல்லிட்டு இருந்தாரு. மெக்கர் காட்டுறத பத்தி நான் 50 ஓவர் ஆடிக்கிறேன், ஏன்னா எனக்கு வாய்ப்பு இருக்கே போல அவரு ஆடிட்டு இருக்காருங்க. டெஸ்ட் கூட ஆடிதான் அவரு. டெஸ்ட் கூட ஆல்ரெடி. ஆமா, வேற வழி இல்லையா? வாட்டர் பாட்டில தூக்கி விட்டுறாங்க. புஷ்பா பாட்டு போட்டு இப்படி ஆடினா மட்டும் போதாது, மெக்கருக்கு மாதிரி ஆடணும். ஆனா ஒரு இன்ஜுரியில இருக்காரு அவரு, ஆனா பிரச்சனை இல்ல. ஆனா வாட்டர் பாட்டில தூக்கி சுத்திட்டு இருக்காரு. அப்படியா? பரவாயில்ல விட. உண்மை ஒரு நாள் வெல்லும், இந்த உலகம் உன் பேர் சொல்லும், கலங்காதே. ஆனா கலங்குறது இன்னைக்கு மும்பை இந்தியன்ஸ். இன்னைக்கு மட்டுமா? பும்ரா தான் நல்லா போடுவாரு பார்த்தா பும்ரா ஓவரையும் வெளு எடுத்தாரு தம்பி மெக்கருக்கு. பும்ரா போட்டா ஃபர்ஸ்ட் பால தூக்கி வெளியே அடிக்கிறாரு மெக்கருக்கு. எப்படா தம்பி பும்ரா வர 18 ரன் ஒரே ஓவர்ல. யாரா சிரிச்சுட்டு உட்காந்துருக்கான். ஐபிஎல் நான் பாராட்டுறதா, அவன் பேட்டிங் ஸ்கில்ல பாராட்டுறதா, இல்ல பும்ராவோட பவுலிங் இப்படி இருக்குன்னு பாராட்டுறதா? வாட் டிட் யூ சே? பும்ராவோட ஃபர்ஸ்ட் ஓவர்ல 18 அடிச்சிருந்தாரு மெக்கருக்கு. அதுக்கப்புறமா பும்ரா கம்பேக் கொடுத்திருந்தாரு. 3 ஓவருக்கு வெறும் 17 தான் கொடுத்திருந்தாரு. எக்ஸாக்ட்லி தெரியுமா? ஏன் மெக்கருக்கு வந்து அதுக்கப்புறமா பும்ராவை மீட் பண்ணவே இல்லை. ஏன்னா பியூச் சாவ்லா இப்படி ஒரு பந்தை போட்டு மெக்கருக்கு அவுட் எடுத்துட்டாரு. ஆனா எனக்கு செஞ்சுரி அடிச்சுருவாரு தான் நினைச்சுட்டு இருந்தேன். சாவ்லாவை மீட் பண்ண ஃபர்ஸ்ட் பாலுமே தூக்கி வெளியே தான் அடிச்சிருக்காரு. நீ சாவ்லாவா? நீ உள்ள இருந்து வந்து கண்டிப்பா மலிங்காவை பந்து போட்டாலும் 6 தான் அடிச்சிருப்பேன் நினைச்சு ஆடிட்டு இருக்கான் அந்த பையன் மெக்கருக்கு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு மெக்கரோட பேட்டிங். எனக்கு கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட். என்னது? செஞ்சுரி மிஸ் பண்ணிட்டே இருக்காரு அவர். அதை பத்திலாம் கவலைப்படவே இல்லை அந்த பையன். எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ போடுறியா நான் அடிப்பேன் அப்படின்ற மைண்ட் செட் தான். எனக்கு தெரிஞ்சு அவர் இருந்தாருன்னா கண்டிப்பா எஸ்ஆர் கட்சி ஒரு டஃப் கொடுத்துருப்பாரு. அந்த மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடிட்டு இருந்தாரு. உள்ள வந்து கங்குலியும் ரிக்கி பண்ணி பார்த்து சிரிச்சிட்டு இருக்கேன். நான் 2007 எப்படி தான் அடிச்சேன் அவர் சொல்றாரு. இவரு நான் 2003 எப்படி தான் அடிச்சேன் தெரியுமா சொல்லிட்டு மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு ஒரு மேசிவ் இன்னிங்ஸ் தான். யாருக்கிட்டுமே இல்லாத ஒரு வித்தியாசமான ஸ்டைல் இவரோட பேட்டிங் அப்படிங்கிறது மெக்கர்கிட்ட. ஆமா, ஒரு பேட்டை வந்து தூக்கி பிடிச்சிக்கிறாரு. நீ எங்க வேணா போடு. பேஸ்பால் ஆடிட்டு இருக்காரு அவர். ஆமா, பேஸ்பால். ஆனா இருந்தாலும் அதுக்கப்புறம் அந்த ஷாய் ஹோப் விட்டு போலன்னு பொழந்தாரு. ஆமா, எல்லாருமே சமயம் ஷாய் ஹோப் நின்றுந்தாருன்னா கன்ஃபார்ம் 300 தான். அதுவுமே மிஸ் ஆயிச்சாங்க. ஷாய் ஹோப்லாம் சைலண்ட் தான் எல்லாமே நினைச்சிட்டு இருந்தாங்க. ஆனா வந்து வயலண்டா அடிச்சிருந்தாரு. அதுக்கப்புறம்டா தம்பி எங்க இருந்து அந்த ஸ்டெப்ஸ்? அதானே, நீங்க எங்க இறக்கி விடுங்க. 11வது அடிப்பான் போல இருக்கடா. வந்து பொலன்னு பொலக்குறாரு. அப்படிதான் மேட்ச்ல டெல்லி வந்துட்டாங்க. நடுவுல வண்டி பஞ்சர். கொஞ்ச நேரம் இறங்கி வெளில நில்லுங்கன்னு சொல்லி இறங்கி விட்டு அங்க பந்து போட விட்டு அடிச்சிட்டு இருக்காரு. நான் கூட பஞ்சர் போட்டாருன்னு நினைச்சேன். அது என்னடா பஞ்சர் போடுங்க? ஸ்டெப்ஸ் பத்தி பேசிட்டு இருக்க, பஞ்சர் பத்தி பேசிட்டு. நடு ரோட்ல வண்டி பஞ்சர் ஆகி நிக்குது. அவர் இறங்கி பந்தெல்லாம் போடுங்க சுட்டு அடிச்சிட்டு இருக்காரு. எங்க இறக்கி விட்டாலும் அடிக்கிறாருன்ற.
அப்படி அந்த மாதிரி ஒரு பிளேயரா தான் ஸ்டெப்ஸ் இருக்கிறாரு. அக்ஷர் பட்டேலுமே கடைசியில வந்து 6 அடிச்சா அக்ஷர் பட்டேல் தான் ஒன் இறக்க போறாருன்னு நினைச்சேன். ஆனா அவர் இறங்கல. ஆனா ரிஷப் பண்ட் ஒரு சரியான நாக் ஆடிட்டு இருந்தாரு. பும்ரா ஒரு பவுன்சர் பால்ல ஒரு விக்கெட் எடுத்தாங்க. அண்ட் ஓகே ஸ்டில் இந்த பக்கம் அப்படியே திருப்பி போட்டு பார்த்தா மும்பை இந்தியன்ஸும் சலிச்சவங்க கிடையாது. ஆல்மோஸ்ட் அவங்களும் 247 ரன் அடிச்சாங்க. ஸோ நல்லா இருக்கு. இந்த 2024 IPL வந்து டெஃபினட்டா சேவ் த பவுலர்ஸ் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா கண்டிப்பா நீங்க பவுலர்ஸை காப்பாத்தி அவனை புது புது ரூல்ஸ் நீங்க கொண்டு வந்து அவனும் நான் சொல்ற மாதிரி 1000 மீட்டருக்கு 6 வைங்க, வேற வழியே கிடையாது. டிசியோட லாஸ்ட் மேட்ச் ஜிடிக்கு எதிரா யார் வின் பண்ணி கொடுத்தாங்க ஞாபகம் இருக்கு? ராசிக் சலாம் அப்படின்ற ஒரு பவுலர் தான். ஏன்னா அவர் தான் சேவ் பண்ணாரு. இப்படியும் மேட்ச் மாறலாம் அப்படின்றதையும் காட்டினாரு. இன்னைக்குமே அந்த பையனோட அந்த இம்பாக்ட் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. டெல்லி கேபிட்டல்ஸோட பவுலர்ஸும் பழுக்க அடி வாங்கிட்டு இருந்தாங்க. ஆனா அங்க வந்து ராசிக் தார் அவரோட அந்த பவுலிங் அப்படிங்கிறது நிறுத்தி வச்சிருந்துச்சு. இந்த டீமோட பும்ராவா இருந்தார் அவர். ஆஹா, அது சொல்றேன். நீ இந்த டீம்ல மும்பை இந்தியன்ஸ் இன்னைக்கு பும்ரா துஷாரான பந்து போட்டாரு. விட்டு அடி என்ன அடிச்சு இன்னைக்கு ரெண்டு டீமுமே புதுசா ரெண்டு பவுலர் கொண்டு வந்தாங்கண்ணா, பாத்தீங்களா? என்னத்த கொண்டு இங்க எல் உட் அங்க வந்து லூக் உட், லிசார்ட் வில்லியம்ஸ். ஆமா, ஆனா எல்லாரும் ஒரு போல போல போலதாங்க அந்த சைடு. இது ஒற்றுமை நீங்க பாக்கலையா? என்ன ஒற்றுமை? ரெண்டு பேருமே ரன் கொடுத்தாங்க, அதான் ஒற்றுமை. LW. ஆஹா, எதாவது கண்டுபிடிச்சிருக்காம பாரு, ஸ்கோரை கண்டுபிடுறா அப்படின்ட்டு இருந்தேன். பட் அதை பத்தி பேச எதுவும் இல்ல. 9க்கு 3 அப்படின்னு சொல்லி மும்பை இந்தியன்ஸ் இப்ப ஜெயிச்சு வச்சிருக்காங்க. அவங்க வந்து 9வது இடத்துல போராடிட்டு இருக்காங்க. ஆமா, போட்டி போட்டு யாரு ஃபர்ஸ்ட் வெளில போய் பார்த்து போமா வாடா அப்படின்றாங்க. அங்க பார்த்து போமா நான் பெரிய ஆடுறா, அவங்க நான் ஃபேஷனபிளான ஆடுறா அட்டிங் பண்ண சொல்லிட்டு இருக்காரு. ஆனா அதெல்லாம் செமையா இருக்கு. இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கும் ஜாலியா இருக்குன்னு பார்த்தா தலையோட நியூ லுக் பார்த்தேன். தலை என்னன்னா அஜித் சார் நினைச்சிடாதீங்க, நம்மளுடைய MS தான் சொல்றேன். அவரோட நியூ லுக் பார்த்தா பத்தான் படத்துல SRK வச்சிருப்பா பத்தி ஷாருக் கான் அந்த மாதிரி வச்சிருந்தாரு. பாக்க சார் ரக்கடா ஒரு மாதிரி செம்மையா இருக்காருப்பா தோனி. ஓகேண்ணே, டெல்லி கேபிட்டல்ஸோட இந்த எழுச்சி எப்படி பாக்குறீங்க? மெக்கருக்கு இருக்கிற வரைக்கும் ஓடுன்னு பாக்குறாரு, அப்புறம் அவ்வளவுதான். ஏன் ரிஷப் பண்ட் கூட அடிப்பாரு? ரிஷப் பண்ட் அடிப்பாரு 40 பாலுக்கு 60 50 அடிப்பாரு, அவ்வளவுதான். ரிஷப் பண்ட் ஒரு மேனால கிரிக்கெட் மாறாது தங்கம், எல்லாருமே அடிக்கணும். ஒரே ஒருத்தனால கிரிக்கெட் மாறாது, ஓரளவுக்கு எல்லாருமே சப்போர்ட் பண்ணி ஆடணும். நேற்று பேர்ஷோன்ற ஒருத்தனால மட்டும் பஞ்சாப் ஜெயிக்கல. சசாந்த் சிங்னு ஒருத்தன் இறங்கி அடிச்சான் பாரு, அதனாலயும் ஜெயிச்சது. அப்ப இந்த கேள்விக்கும் பதில் சொல்லுங்க. சொல்லு. மும்பை இந்தியன்ஸோட வீழ்ச்சிக்கு என்ன காரணம்? அவங்க தான் காரணம். நல்லா அந்த டீமை மாத்தி ஒருத்தனை புது கேப்டனா போட்டு அவங்களுக்குள்ள ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இல்லாம ஆக்கி, யாரை ஃபர்ஸ்ட் ஓவர் யாரை செகண்ட் ஓவர் தெரியாம, யாரை ஓப்பனிங் பண்ணணும் யாரை ஒன் டவுன் பண்ணாம ஒரு மாதிரி அவங்களுக்குள்ளே நிறைய கொலாப்ஸ் இருந்துச்சு. இன்னமும் ரோஹித் சர்மா கேப்டன்சிக்குள்ள வந்துகிட்டு தான் இருக்காரு, நம்ம பாக்குறோம். நிறைய சஜஷன் சொல்றாரு, பவுலர்ஸ் எல்லாம் அவர்கிட்ட போய் கேட்கறாங்க. அப்ப அட்டிக் பண்ணி சைட்ல நின்று இப்படி விட்டுட்டு ஹேர் ஸ்டைல் பண்ணிட்டு இருக்காரு. நிறைய குழப்பங்கள் இருக்கு. மெகா ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு அட்டிக் பண்ணி வெளில விட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். அவளா நீ எந்த டீம் போறியோ போ அப்படின்னா சென்னை சூப்பர் கிங் அவர் ஏலத்துக்கு எடுப்பாங்க. வேணா கண்டிப்பா வேணா பாரு, ஹர்திக் பாண்டியா சென்னை சூப்பர் கிங் ஆடுவாரு, பிளேயரா வருவாரு. நல்லா இருக்கு சென்னை சூப்பர் கிங்ஸ். இப்போ ஏன் அவர் வந்தா நீ என்னடா என்ன தலைவனுக்கு என்னடா குறைச்ச ஹர்திக் பாண்டியாவுக்கு? இப்ப மும்பை இந்தியன்ஸ் என்ன குறைச்சா தெரியுது? இப்போ மும்பை இந்தியன்ஸே குறைச்சலாடா தெரியுது எனக்கு. அது எதனால? அது அவனாலதான். அப்புறம் எதுக்கு என் தலைவனுக்கு கேப்டன்சி மட்டும் புடுங்க. ஏன்னா RCB புடுங்க போங்க. RCB வேண்டா, ஆமாடா மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். மைனஸ் ப்ளஸ் ஆயிடும். RCB கப்பு வாங்காம இருக்கிற வரைக்கும் தான் அது பிளஸ், கப்பு வாங்கிட்டாங்கன்னா மைனஸ் ஆயிடும். அதனால அது அப்படியே இருக்கட்டும். அப்படியே பண்ணலாம். விராட் கோலி எடுக்க நீ வந்து எப்படி சொல்றது, பும்ராவே நீ அமிச்சா கூட விராட் கோலி எடுக்க மாட்டாரு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு மைண்ட் செட் உள்ளவர் தான் விராட் கோலி. அதனால வேணாம் நமக்கு அது. இப்ப தெரிஞ்சிருக்கோம் அவங்களுக்கு RCB ஏட்டர் யாருன்னு. பாரு சொல்றேன், விராட் கோலி நல்ல பவுலர்ஸ் எடுக்க மாட்டேங்கிறாங்க. விராட் கோலி எடுக்கலப்பா, மேனேஜ்மெண்ட் எடுக்க மாட்டேன்றாங்க. அதுதான் எனக்கு தெரிஞ்சு மும்பை இந்தியன்ஸ் வந்து ஹர்திக் பாண்டியா ரிலீஸ் பண்றாங்க. இன்னொரு விஷயம் பாத்தீங்களா, மேட்ச் வந்து மும்பை இந்தியன்ஸ் கடைசி தோக்குற கட்டத்துல போய் ஹர்திக் பாண்டியா அம்பேஸ்கர் சண்டை போட்டுட்டு இருக்காரு. என்ன வருது? அதான் பிரச்சனை. உள்ள பிளேயர்ஸ் கூட தான் ஃபர்ஸ்ட் இருந்துச்சு. ஒழுங்கா போடுங்கடா, ஒழுங்கா ஆடுங்கடான்னு சொல்லி அவர் கேட்டிருந்தாரு. அப்ப பிரச்சனை முடிஞ்சு போச்சு. இப்ப அம்பியர்ஸ் ஒழுங்கா பண்ணுங்கடா, முன்னாடியே அவுட் கொடுக்க சொன்னா அதெல்லாம் ஒழுங்கா பண்றீங்களாங்கன்னு அவர் கூட சண்டை போட்டுட்டு இருக்காரு. ரோஹித் இப்ப அடுத்தது இப்ப போயிட்டு இப்ப என்ன எங்க பிரசன்டேஜ் எல்லாம் ஹர்திக் பாண்டியா காணும். கேட்டா அம்பானி கூட வீடியோ கால்ல பேசிட்டு இருக்காராம். அதனால அம்பானி சொல்றாரு கட் பண்ணிட்டு உன்ன அடுத்த வருஷம் நான் ரிலீஸே பண்றேன், நீ போயிடு அப்படின்ட்டாராம். ஓ அதனாலதான். அதனால சென்னை சூப்பர் கிங் உடனே நான் எடுக்கிறேன். உங்களுக்கு தெரிஞ்சது? டேய் என்னடா இதெல்லாம் உலக நடப்புகள் தெரியாம இங்க உட்காந்து பேசலாமாடா? நான் இன்னொரு அப்டேட் ஒண்ணு சொல்லவா? என்னது? அடுத்த வருஷம் தலை கன்ஃபார்ம் ஆடுறாரு. அது தெரியுமே. சரிம்மா, இன்னொரு அப்டேட் சொல்லவா? சொல்லுங்க. அடுத்த வருஷம் RCB கப்பு கிடையாது. அதுவும் தெரியும். இன்னொரு அப்டேட் சொல்லவா? சொல்லுங்க. அடுத்த வருஷம் சஞ்சு சாம்சன் ராஜஸ்தான் ஆட மாட்டாரு. ஏன்? அவர் இன்னொரு டீம் போறாரு. எந்த டீமுக்கு? அது நான் சொல்ல மாட்டேன். அப்டேட் அதான் சொல்ல மாட்டேன். நீ அந்த கொஞ்ச நாள் அதுக்கப்புறம் சொல்றேன். ஆனா மக்களே, IPL வந்து கிட்டத்தட்ட ஒரு டீமே வந்து ஒரு 8-9 மேட்ச் தான் ஆடி இருக்காங்க. ஆனா IPL 2024 யாராலையும் மறக்க முடியாத அளவுக்கு இருக்கு. ஏன்னா IPL 2008 ஆரம்பிச்சு 2023 வரைக்குமே 250 அவ்வளவு ஈஸியான ஸ்கோரே கிடையாது. அது ஒரு மைல் ஸ்டோனா பார்க்கப்பட்டுச்சு. ஆனா இன்னைக்கு 8வது 250 வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் 2024 கண்டிப்பா வேற லெவல் ஒரு IPL தான் பார்க்கப்படும். மேபி நெக்ஸ்ட் இயர் IPL எல்லாம் ஃபார்மேட்லாம் மாத்தினா
பவுலர்ஸ்க்கு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுப்பாங்க, என்னென்ன ரூல்ஸ்லாம் கொண்டு வருவாங்க, என்னென்ன ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தா நல்லா இருக்கும்ன்றத கமெண்ட் பாக்ஸ்ல தயவு செஞ்சு போடுங்க. ஏன்னா பவுலிங் பண்ணலாம், உருட்டி விடலாம். ஏன்னா பவுலர் அப்போ கொடுத்து வெடி பண்ண முடியும். ஏன்னா பவுலர்ஸோட நிலைமை ரொம்ப ரொம்ப இதா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இப்படி பண்ணலாம்டா, ஒரு பேட்ஸ்மேன் வந்து 2 ஓவர் தான் ஆடணும், அப்படி வச்சுக்கலாம் ரூல்ஸ். அதுலயே அடிச்சுட்டு போயிருவாங்க. நீங்க 2 ஓவர் தான் இருக்கு, அடிக்கணும்னு அடிப்பாங்க. அப்ப என்னதான்டா பண்றது? செவந்த பவுலர்ஸ் எங்கடா எப்படா காப்பாத்துறது? கல்லு பால் கொடுத்துருவோமா? கல்லு பால் அதை கூட அடிப்பான டம்மா டுமின்னு. ஓகே, சோ என்ன பண்ணலான்றது நீங்க வழக்கமா கமெண்ட் பாக்ஸ்ல போடுங்க. நன்றி, வணக்கம். வணக்கம்.